ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புன்னு வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 11th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸ் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சாப்டர் 1க்கு 2 மார்க்கு, சாப்டர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், சரியா? இந்த மாதிரி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்னு சொல்லி பிரித்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருக்கனால நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சாப்டர் 1 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். சாப்டர் 1 ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சோடனே இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்டர் 1 என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 5 மார்க்கை மட்டும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஒரு தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 5 மார்க்கை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு சாப்டர் 2, சரியா? சாப்டர் 2க்கு நீங்கள் அதிகமாக சிரமம் எடுக்க வேணாம், சரியா? சாப்டர் 2ல் இங்கே வரைக்கும் பாருங்கள், அதாவது ஃபைன் தி 12CN, சரியா? அதே மாதிரி ஃபைன் தி ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு மட்டும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த மிசிசிபி கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அதாவது இங்கே நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிசிசிபி வந்து எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும், சரியா? அதாவது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் போட்டு அதுக்கு ஃபேக்டோரியல் போட்டுங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ், இப்போ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து எஸ் வந்து 4 டைம் வந்துருக்குல்ல, அப்போ டிவைட் பை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல். பி வந்து 2 டைம் வந்ததுனால 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்ததுனால × 4 ஃபேக்டோரியல். இந்த மாதிரி அந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. அந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பார்த்துங்க. அதே மாதிரி ஃபைன் தி எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, 1/6 ஃபேக்டோரியல் + 1/7 ஃபேக்டோரியல் = x/8 ஃபேக்டோரியல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி ஃபைன் தி வேல்யூ ஆஃப் n, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் r, இதுக்கு மட்டும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க, அதுவே போதுமானது. மற்றபடி இருக்கக்கூடிய சம்ஸுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அதே மாதிரி 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, பார்ஷியல் ஃப்ராக்ஷனை தெளிவாக பார்த்துங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்க போகிறாங்க 5 மார்க்கில், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதனால் சாப்டர் 3க்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அதே மாதிரி சாப்டர் 4க்கும் சரி, சாப்டர் 4 வந்து நீங்கள் அதிகமாக சிரமம் எடுத்து படிக்க வேணாம். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த 3 மார்க்கில் இருக்க பாருங்கள், 180 + A cos 90 - A tan 270 - A, இந்த டிவைடட் பை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, சரியா? இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5 மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது, சரியா? ஏன்னா 3rd சாப்டர்லேருந்து நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 days 3 days ஆயிடும், சரியா? அதனால் 3rd சாப்டருக்கு நீங்கள் அதிகமாக என்னன்னு பார்த்தா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது, சரியா? அதனால் எல்லா சாப்டருக்குமே நம்ம வந்து 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 4 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனியாக என்னாச்சும் பார்த்தா கொடுத்துருக்கோம். அதனால் தெளிவாக இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தோடனே இந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்து அந்த சம்ஸ்லாம் தெரியுதா இல்லையான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 11th பிஸ்னஸ் மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும், சரியா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போது உங்களுக்காக. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.